இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. பாட்டி என்ன பண்ணுறோம் இப்போ எல்லாரும் மிட் நைட்டில்? ஐயா என்ன கேட்குற? மிட்டாயெல்லாம் இப்போ தர மாட்டேயா? நாலஞ்சு கல்யாணத்தப்போ தான் மிட்டாயெல்லாம் தருவோம். ஐயோ பாட்டி, காலையிலே எல்லாரும் என்ன பண்ணுறோன்னு கேட்டேன். இவ்வளோ காலையிலே எங்களெல்லாம் குளிச்சு ரெடி ஆகி வர சொல்கிறீங்களே, இப்போ என்ன ஃபங்க்ஷனு? பந்தக்கால் நட போகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியோ 5 நாளைக்கு முன்னாடியோ பந்தக்கால் நடுறது நம்ம ஊர் வழக்கம். அதனால இப்போ பந்தக்கால் காலையிலே 4:06 பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும். டேய் ராம், கல்யாணத்தெல்லாம் முறைப்படி தான் கிராமத்தில் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். ஏதோ நாங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா முறையும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து செஞ்சாலும் சரி, இல்லை எங்களோட அது போனாலும் சரி, உங்கள் கல்யாணத்தெல்லாம் நாங்கள் திருப்தியாக பார்த்துடணும். சரிம்மா, நாங்கள் கற்றுக்கிட்டு எங்கள் பசங்களுக்கும் ஃபாலோ பண்ண தான் போகிறோம். ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது நல்லது தானே. ஆமாம், இந்த பந்தக்கால் எதுக்கு நடுறாங்க பாட்டி? அது ஒன்றும் இல்லையா, கிராமத்து சைட்லாம் கல்யாணத்துக்கும் சரி, கோயிலில் நடக்க போகிற விசேஷத்துக்கும் சரி, முன்னாடியே அது நடக்க போகுதுன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் பந்தக்கால் நடுவாங்க. அதில் மஞ்சள் தடவி குங்குமம் பூசி மூங்கில் மரத்தில் தான் நடணும். இல்லை பலாமரம் அந்த மாதிரி ஒரு இதுலேயும் நடுவாங்க. நம்ம மூங்கில் மரத்தில் தான் நடுவோம். மூங்கில் கழியில் தான் ஏன் பந்தக்கால் நடுவோம். அந்த கழியில் மஞ்சள் பூசி குங்குமம் பூ வச்சு முனையில் மாங்குத்தை கட்டி ஒரு வெள்ளை துணியில் செப்பு காசு வச்சு முடிஞ்சு நடணும். நடப்போகிற குழியில் நவதானியம், காசு, பால் எல்லாம் ஊற்றி அதில் தான் நடுவோம். நம்ம நடக்க போகிற கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, தீங்கு காத்து கருப்பு அண்டக்கூடாது அப்படின்றத வேண்டிக்கிட்டு நடணும் பந்தக்கால். மூங்கில் மரம்லாம் எப்படி நெடுன்னு துளிருட்டு வளருதோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில் செழித்து வாழணும்னு, வம்சம் தழைக்கணும்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய காரணம் இருக்குயா, அதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் காலத்தில் ஒன்று செய்யும்போது இந்த காரணத்தை கருதி சொல்லி தான் செய்வாங்க. ஏன்னா நாங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ இருக்கிற பிள்ளைவெல்லாம் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டேங்க. பரவாயில்ல, என் பேரண்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானே. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாய்யா, பந்தக்கால் நட்டத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் வீட்டை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. கெட்ட விசேஷம் அந்த மாதிரிக்கும் போகக்கூடாது. எவ்வளவு நெருங்கவும் சொந்தமாக இருந்தாலும் பந்தக்கால் நட்டுட்டு அதுலேருந்து வீட்டுப்படியே பொண்ணு மாப்பிள்ளை தாண்டவே கூடாது. சரியா, நேரம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம பந்தக்காலை நட்டுடுவோமா? பொண்ணு வீட்டுலேயும் நடுவாங்க, பையன் வீட்டுலேயும் நடுவாங்க. ஆனால் இங்கே தான் பொண்ணு மாப்பிளையும் ஒரே வீடாகி போச்சே. அதனால ஒரே பந்தக்கால் நட்டால் போதும் வீட்டுக்குன்னு. நட்டுட்டு அடுத்தது போய் உங்களுக்கு ஒரு நலங்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் சொந்த பந்தம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு நலங்கு வச்சிடணும். உன் கல்யாணத்துக்குள்ளே 3 நலங்கு கணக்கு பண்ணி வச்சு விடணும். சரி பாட்டி, இனிமேல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணிப்போம். சரிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு அடுத்தது வர ஜென்ரேஷனுக்கும் நாங்கள் சொல்லித்தரோம். இந்த அதிகாலையில் செஞ்சாந்தாப்பா எந்த வேலையுமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. 4:06 பிரம்ம முகூர்த்தம். ஈசானி மூலையில் பந்தக்காலை நடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற எல்லா விசேஷங்களும் அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்க பாட்டி. ஐயா தங்கராசு, அந்த முகூர்த்த காலை எடுத்துட்டு வா. நம்ம தான் மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் பூசி வச்சாச்சே, பொம்பளை அலுவலாம் நட்டுடுவோம். எல்லாத்தையும் இந்த குழியில் இது பண்ணி நட்டுடுங்க. சரிம்மா, இதை எடுத்துகிட்டு வரேன் நான். எல்லாத்தையும் முறைப்படி செய்கிறாங்கல்லக்கா. கல்யாணம் கிராமத்தில் நடக்கிறது ஒரு வீரம்தான். ஆமாவுமா, அஞ்சல் அக்கா பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. பிறந்த இடமும் வேற இல்லை, புகுந்த இடமும் வேற இல்லை. அவங்களுக்கு கிடைக்காத மொத்த பாசமும் இப்போ அவங்க பொண்ணுக்கு கிடைக்க போகுது. ஆமாம் லட்சுமி, உமா என் பொண்ணு ராசாத்தி மாதிரி இருப்பா. எங்கள் அண்ணி அப்படி பார்த்துப்பாங்க. எங்கள் அண்ணிக்கு மருமவளாக போகிறதுக்கு அவள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்தாங்கத்தா, இந்த பக்கம் வச்சிடலாமா? ஐயா, உங்கள் அண்ணங்காரன் பொண்ணு கப்பங்காரனா எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு அவனெல்லாம் இன்னும்? அவங்க பின்னாடி பக்கம் அந்த பந்த போகிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்கத்தா. நம்மளாம் தான் இங்கே இருக்கமே, செய்யுங்க பந்தக்கால் நடுறதை, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐயா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இந்த பக்கம் வந்து நில்லுங்க. பிடிச்சி நீங்களும் பால் நவதானியம் எல்லாம் போடுங்க. பிள்ளைய பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்க எல்லாம் போடுங்க. எம்மா நீங்க போங்க, எல்லாரும் இந்த பந்தக்கால பிடிங்க. சொர்க்கம் இருக்கு, நீங்க எல்லாம் அட சின்ன சின்ன அன்பில் தானே கை பிடிங்க. எல்லாரும் தூக்கி பார்ப்போம். பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடமாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு நீங்க எல்லாம் பிடிங்க. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த ஆமா, சரி, எல்லாரும் நட்டு முடிச்சிட்டிங்களா? வாங்க உள்ள போய் ஒரு வீட்டு நலங்க வைக்கிறதுக்கு பார்ப்போம். எல்லா வேற உள்ள வந்து வேலையை பாருங்க. நாளுங்க நைட்டு பண்ணிடாதீங்க. மருமகளுக்கு ஏன் கண்ணே பட்டணும் போல் இருக்கு. அவ்வளோ லட்சணமா அழகா இருக்கல. அதிலே மாமியார் மருமவளை ஆரம்பிச்சிட்டிங்களா? என் மாப்பிள்ளைக்கு மட்டும் என்ன குறை? அம்சமா அழகா இருக்கானே வேட்டி சட்டையில. அப்படி சொல்லுங்க தாய். இந்த அம்மாவுக்கு சீதா கிடைச்சா போதும், சீதாவை மட்டும்தான் தூக்கி வச்சுப்பாங்க. ஆமா, என் மருமவ தான் எனக்கு ஃபர்ஸ்ட். எம்மா லட்சணமா கண்ணு அழகா இருக்கா. அதில் திஷ்டி சுத்தி பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரைக்கும் ஒரே கண்ணா தான் இருக்கும். நீங்க வேற என் மேல பாசமா பேச பேச இந்த ராமுக்கு பேர்ன் ஆகுது.
ஏன்டி புள்ளைய கிண்டல் பண்ற? உங்க மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ளைய கிண்டல் பண்றீங்களோ? ஆமாம் எங்கள் அத்தை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சரி, வாடி வா, தனியாக மாட்டாமலா போயிடுவேன். மாட்ட மாட்டோம் போடா. வாங்க அண்ணி, உங்க மருமகளை கொஞ்சம் போகும், உள்ள போய் வேலையை பார்க்கணும். நம்ம சரி அஞ்சுமா, போய் நலுங்குக்கு ஏற்பாடு பண்ணுவோம். 2 பேர் வாங்கண்ணே. சரிங்க அத்தை. வெறும் பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்காங்க அண்ணி. ஆமாம் அஞ்சுமா, நம்ம கண்ணே பட்டுருச்சு. பிள்ளைகளுக்கு காலடி மண் எடுத்து சுற்றி போடணும். ஓய், இந்த பக்கம் வர்றது அங்கேயே நின்று மேம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்னடா திமிரா? ஆமாம், திமிரு தான். என்னடி பண்ணுவேன்? அங்கே தான் ஒரு கட்டை கடந்துச்சு, எடுத்துகிட்டு வரவா? அடிப்பாவி, புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் பொண்டாட்டிங்க புருஷனை அடிக்கிறத ஆரம்பிச்சிருவா போல் இருக்கே. இது கூட நல்லா இருக்கே, எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் வேணாமா தாயி. சீதா, காலையிலே இந்த கிளைமேட்டு, இந்த வில்லேஜ் அட்மாஸ்பியரு, ஒன்று அப்படி சேரீயில் பார்க்குறதுலாம் எப்படி இருக்குது தெரியுமா? ஆமாம் ராம், காலையிலே இந்த டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்குது. நம்ம கல்யாணம் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ லவ் யூ சீதா. ஐ லவ் யூ ராம். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். போய் பொண்டாட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி ஒன்று. இருக்கும் உள்ளே கூப்பிட்டாங்க, வா போதும் பார்த்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிந்துட்டு போகலாமே. பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அங்கே பாரு, எல்லாருமே பந்தல் போடுறது அந்த வேலை அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே நிற்கிறத யாரும் மானிட்டர் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வில்லேஜ் ராம், அதுவும் கல்யாண வீடு, நம்மள தான் எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், நைட்டு என்னாச்சு? எனக்கு நீ கால் பண்ண, ஆனால் நான் தூங்கிட்டேன், பார்க்கல. என்னாச்சு? அதை ஏன் கேட்குறாராம்? நைட்டு ஒரே காமெடி தான். இசை ஏதோ மெயில் பெண்டிங் இருக்குது, அஜய் அனுப்புறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தாங்க. சரி தனியாக போகிறான்னு சொன்னாங்களே, அக்ஷயாவும் கூட போட்டுன்னு அனுப்பி வச்சேன். ஆக்சுவலி அவங்களும் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் அவளையும் கூப்பிட்டு போனாங்க. சரி, அப்புறம்? ரொம்ப நேரமாக இசை சிஸ்டரையும் ஆளை காணோம், அக்ஷயாவையும் ஆளை காணோம். ஃபோனையும் ரூமில் வச்சுட்டு போயிட்டாங்க 2 பேரும். என்னாச்சு, என்ன போய் தேடுறதுன்னு தெரியல. சரி வேறு ரூமில் ஏதாவது தூங்கிட்டாங்களான்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அப்புறம் வந்தாங்களா இல்லை வேற எங்கேயாவது தூங்கிட்டாங்களா? செக் பண்ணியா? ரைட்டு, அக்ஷயா நிலமை என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏண்டி என்ன சொல்கிற? என்னாச்சு? நைட்டு பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடினீங்களே, ஒழுங்காக கொண்டாடினீங்களாடா? நைட்டு உங்கள் பேச்சுலர் பார்ட்டிலாம் படம் விட்டுருக்கோம். யாரோ ஒருத்தவங்க உங்கள் குரூப்பில் கூல்ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி 2 பாட்டிலாக வச்சுருந்துருக்கீங்க. ஒன்று அஜய் சாருக்கும், இன்னொன்று நீங்கள் குடிக்கலான்னு வெளியில் வச்சுருந்தீங்களான்னு தெரில. அஜய் சார் ஒன்று குடிச்சிட்டாரு, அக்ஷயா ஒன்று எடுத்து குடிச்சிட்டா. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச 2 பேரை வச்சு செஞ்சுருக்காங்க நைட்டு பூரா. என்னடி சொல்கிற? அவங்களுக்கு கிடைச்ச 2 பேரா? ஆமாராம், அஜய் சார் இசையை வச்சு செஞ்சுருக்காரு. அதுக்குள்ளே இவ வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்திருக்கா. அந்த கேப்பில் தான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிருக்கா. அந்த டைமில் அங்கே விக்ரம் வந்திருக்காரு. விக்ரம அக்ஷயா செய்ன்னு செஞ்சுருக்கா நைட்டு பூரா. 2 பேரும் மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடாக இசை வர்றதை பார்த்துட்டு விக்ரம் வந்து அக்ஷயாவை அவள் கூட அனுப்பி வச்சிட்டாங்க. வந்து அவளை ரூம்லேயே தூங்க வைக்க முடியல. ஒரே புலம்புறா, டான்ஸ் ஆடுறா, சிரிக்கிறா, என்னென்னலாம் பண்ணா தெரியுமா? அவள் சவுண்டை வெளியில் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா போயிடுச்சு. பாவம் விக்ரமும் அதனால தான் பயந்துக்கிட்டு அவளை தனியாக ரூமுக்கு எப்படி அனுப்புறதுன்னு இல்லாமல் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்திருக்காரு. இசையும் அதே தான் பண்ணியிருக்கா. அஜய் சார் எங்கேயாவது வெளியில் வந்தால் எங்கேயாவது புலம்பி வெளியில் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மெயின்டைன் பண்ணியிருக்கா. ஐயோ, இது எதுவுமே தெரியலையே. நானும் தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம நிலமையும் அப்படி இல்லைனா பசங்களை நோட் பண்ணிட்டு வச்சுருந்துருப்பேன். அதனால தான் உன்னையும் விக்ரம் சாரும் டிஸ்டர்ப் பண்ணல, இசையும் டிஸ்டர்ப் பண்ணல. நீ எந்த நிலமையில இருக்கன்னு தெரியலையே, அதனால் உன்னையும் வர வச்சு மாட்டி விட வேணான்னு 2 பேரும் அவங்களே சமாளிக்க ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. ஆமாம், மெயில் ஏதோ மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இசை போய் இப்படி சிக்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் ஒருத்தனையும் காலைல காணாமா, சும்மாவே எந்திரிக்க மாட்டானுங்க, ஃபுல்லாக மட்டையாக இருக்கானுங்க போல். இதில் உன் ஃப்ரெண்ட்ஸும் பாவம். அதனால தான் நானும் எழுப்பல ராம் யாரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. எல்லாரும் பொறுமையாக தூங்கி எந்திரிக்கிட்டோம். பாவம் யாருக்குமே நைட்டு தூங்கும் இல்லை. இவங்க யாரையும் காணோம். புது இடமாச்சா, ஜான்சிக்கு தூக்கம் வரல. அதனால் அவங்களுக்கு நான் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். 2 பேரும் வேறு ரூமில் போய் தூங்கிட்டாங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நிலமையே தெரியுது. நான் ஜான்சி இசை 3 பேரும் எவ்வளோ காமெடி தெரியுமா நைட்டு இந்த அக்ஷயா வச்சு. என் மச்சான் விக்ரம் நைட்டு என்ன ஆனான்னு தெரியலையே. ஏற்கனவே அக்ஷயாவுக்கும் அவனுக்கும் வாக்கிய தகராறு, இதில் இவன் போய் சிக்கியிருக்கான் பாரு. தான் தெரியல இப்போ நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு.
சரி கேட்போம், அவன் எழுந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நல்லபடியா நலங்கு முடிஞ்சுது. 2 பிள்ளைகளுக்கு ஆர்த்தி எடுத்தாச்சு. அப்பா, ராமையும் சீதாவையும் கண்ணுக்கு நிறைவா இப்போ பார்க்கும்போது தானே சந்தோஷமாக இருக்குது. நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த மாதிரியே இருக்குல்லண்ணே. அம்மா ஞாபகமாக தான் நான் அவளுக்கு சீதாலட்சுமின்னு பேர் வச்சேன். அப்பா ஞாபகமாக நீ இவனுக்கு ராமகிருஷ்ணன் பேர் வச்ச. இவங்க 2 பேர் தான் ஒன்று சேரணும்னு விதி இருந்திருக்குல்லண்ணே. யார் தடுத்தாலும் நடக்கிறதானே நடக்கும், விதி போல தான் எல்லாமே. முதல்ல கல்யாண கோலத்தில் பார்க்கறதுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்கு எனக்கு. போதும் போதும் பா, விட மாட்டீங்க போல் இருக்கே. விட்டா எங்கள் 2 பேரையும் ஆயாத்தான் தான் சொல்லிடுவீங்களாட்டிருக்கு உங்கள் பாசத்துக்கு நடுவில். உண்மை அதானப்பா, மறுஜன்மம் பிறந்து தான் உங்கள் தாத்தாவும் பாட்டியும் அடுத்த பிறவிலையும் ஒன்று சேர வந்திருக்காங்கன்னு தான் உங்கள் அத்தை அஞ்சுவா இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி நம்புறாங்க. அது போல தான் உங்கள் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. கண்ணுக்கு நிறைவா எங்கள் கண்ணே பற்றுன்ற அளவுக்கு திருஷ்டி படுற அளவுக்கு இருக்கு உங்கள் ஜோடி பொருத்தம். சரி, புள்ளியோலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். பெரியவங்களாம் அடுத்தது வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது இருக்குது. வா, நம்ம உள்ளே போய் வேறு வேலை பார்ப்போம். சரிம்மா உள்ளே போகிறோம். நீ தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே வந்து உட்காருண்ணே. என்ன சீதா, ஒரே ஜாலிதான் போல லவ் மூடில் இருக்கீங்களோ? ஆமாம், பின்ன இருக்காதா? அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறோன்ற கவலையே இல்லாத அளவுக்கு மாமியார் விட அமைஞ்சிருக்கு. இதை விட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன சந்தோஷம் வேணும்? ஆமாம் எங்கே என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களே? சீதாவை நான் மட்டும் பார்த்து அவளை வெக்கப்பட வைக்க வேணாமா? அக்கா, எல்லாரும் கிண்டல் பண்ணாதீங்கன்னு நாளைக்கு தான் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே கலைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள் சீதாவுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் தாலி கட்டுற வேலை மட்டும்தானே பெண்டிங் இருக்குது. மாப்பிள்ளை கையில் கொடுத்தா இப்பயே கட்டிட்டு என்ன தம்பி? நான் ரெடி தான்க்கா, நீங்களாம் தான் தர மாட்டீங்க. பாத்தியா மாப்பிள்ளைக்கு அவசரத்தவுமா? விடு தம்பி, தாலி எங்கேயாவது அங்கே தான் முடிஞ்சு வச்சிருப்பாங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு. தாலியை கட்டிவிடு. நீங்கள் சொல்லி செய்யாமல் இருப்பேனாக்கா, எடுத்துகிட்டு வாங்க, கட்டிடுவோம் ஒரே வழியா. அப்படிலாம் எங்கள் சீதாவை ஈஸியாக கொடுத்துருவோமா? முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு முறைப்படி தான் எங்கள் சீதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணணும். நாங்கள் கேட்டால் விட்டா எங்களையே வச்சு இன்றைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவீங்க போல் இருக்கே. ஏன்க்கா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? பின்ன கல்யாணம்னா இப்படி தான் கலாய்க்கணும். உனக்கு ஃப்ரெண்டு எல்லாம் தூங்கிட்டு கிடக்குதுவோ, நைட்டு எல்லாம் கண்ணு மூச்சு பேசி இருந்துட்டு கிடந்துட்டு உன்னை இந்த சூழ்நிலையில் கலாய்க்கிறதுக்கு இப்போ நாங்கள் மட்டும் தானே இருக்கோம். என்ன சீதா, நைட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் போல, எல்லா ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு லூட்டி அடிச்சுக்கிட்டு. ஆமாக்கா, எல்லாம் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தோம். பேச்சுலர் லைஃப் இல்லை, அப்படி தான் பொழுது போகும். கல்யாணம் ஆகிட்டா தான் உங்களுக்குலாம் கமிட்மெண்ட் வந்துடுது. பசங்களை பார்க்குறோன்னு போய் தூங்கிடுறீங்க, உங்களை கூட்டா வர மாட்டீங்க. அப்படியே உங்களை கூப்பிட்டாலும் உங்கள் பசங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுதுங்க. அதாம்மா பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் லூட்டி அடிக்கலான்னு தான் பார்க்குறோம், முடிய மாட்டேங்குதே. என் பேரனையும் பேத்தியும் எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு நிற்கிறீங்க. வழக்கம் போல் கல்யாணம் தப்பா அடிக்கிற கிண்டல் தான் பாட்டி. நீங்களாம் ஓல்டு, அதனால் நீங்கள் உங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்க. நாங்கள் கொஞ்சம் யூத்தாக இருக்கோம், அதனால் எங்கள் ட்ரெண்டில் பேசி கலாய்ச்சிட்டு இருக்கோம். வாங்க பாட்டி. ஏன் பாட்டி காலைல பந்தக்கால் நடும்போது வரல? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பற்றியாமா, காலையில் எழுந்திரிச்சு அந்த பணியில் வந்து நிற்க முடியல. இன்னொன்று அந்த மாதிரி நேரத்துலலாம் நான் வந்து நின்னா நல்லா இருக்காதுமா, அதான் இப்போ உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு வந்தேன். பாட்டி அப்படிலாம் கிடையாது, இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னா. ஆசீர்வாதம் பண்ணணும்னு மனசு இருக்கிற எல்லாருமே எல்லா விசேஷத்துலையும் கலந்துக்கலாம். இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. எனக்கு எல்லாமே நீங்களாம் முன்னாடி இருந்து தான் பண்ணணும், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இந்த பையன் நல்லா விவரமாக பேசுதில்ல. சீதாவுக்கு எந்த குறையும் இருக்காது, மாமனார் மாமியார் விஷயத்துலையும் சரி, புருஷன் விஷயத்துலையும் சரி. அதுக்கு தானே நம்ம அட்மின் டைட்டில் வச்சுருக்காங்க, ராமனுக்கேற்ற சீத்தை இவ தான், சீதைக்கேற்ற ராமன் அவர் தானே, ராமனின் சீதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருஷனும் பொண்டாட்டிக்கு ராமனாகவும் ஒரு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு சீதையாகவும் இருந்து அனுசரித்து போய்கிட்டு வாழ்க்கையில் அவங்கள மாதிரியே வாழ்ந்தாங்க அப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்றது தானே கருத்து. ஒரு ராமன் தேடிக்கிட்டு இருக்கும்போது சீதை கிடைச்சா பரவாயில்ல, ஒரு சீதையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது ராமன் கிடைச்சா பரவாயில்ல. கடவுள் போகிற போக்கில் நம்ம தலையெழுத்தெல்லாம் வேற மாதிரிலாம் எழுதி விட்டு போயிடுறாரு. நம்ம தலையை தேடும்போது கடவுள் ஸ்லீப்பிங் மோடில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம அவசரப்பட்டதுனால அவசரத்தில் இதை எழுதி விட்டு போயிருக்காரு. 2 பேரும் வாழ்க்கையில் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். என் பேத்தியை கல்யாண கோலத்தில் பார்த்துட்டு தான் இந்த கலரி போகணுன்னு இருந்தேன். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. பாட்டி அப்படிலாம் சொல்லாதன்னு, இன்னும் நீ நல்லா இருப்ப. சரிடா நல்லா இருப்பேன். அங்கே எல்லா பாட்டியும் உட்காந்துருக்காங்க, போய் அவங்கக்கிட்டலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்தது போய் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கண்ணே. சரிங்க பாட்டி. சரி, நம்மளும் போவோம். நம்ம பெற்றதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோ தெரியல, எல்லாம் காலையில் இந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதுவெல்லாம் எழுப்பி ஒரு உண்டை சோறை ஊட்டுவோம், அப்போ தான் கத்தாமல் இருக்குங்க. போய் அதாவது விளையாட்டு வேலையை பார்க்குங்க. ஆமாம் இழிச்சவளே, வா போவோம்.
எல்லாம் ஏந்துச்சுன்னா நைன்னு கத்திட்டு கிடக்குங்க. நைட்டு என்ன ஆச்சு? நைட்டு அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. யாரை பார்த்துருப்போம்? சரக்கு அடித்தோம், அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லையே. ரொம்ப நேரமாக கண்ணாடியை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் ஒன்றும் புரிய மாட்டுது. நைட்டு டூப்ளிகேட் சரக்கு ஒருவேளை இவனுக்கு கலந்து கொடுத்துட்டோமோ? நம்மளுக்கு தான் தலையை ரொம்ப வலிக்குது. ஆனால் அண்ணனும் தம்பியும் ஏதோ டீப் திங்கிங்கில் இருக்காங்க. ஒருத்தன் வாயை முன்னதை திறக்கவே இல்லை, ஒருத்தன் வாயை திறந்ததை மூடவே இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. யார் பெத்த பிள்ளையோ விட்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் நைட்டு சரக்கே அடிக்கலையே. இவனுக்கு என்ன நடந்திருக்கும்? ஏய், என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? நடுவில் நானும் உக்காந்துருக்கேன். வரீங்களா இல்லையாடா? வாங்கடா, போய் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சோத்தை திம்போம். அப்போ தான்டா தலைவலி நிற்கும். ஒன்றும் முடியலடா நைட்டு சரக்கு அடித்தது. எய்ம், சூப்பர் எய்ம். அந்த எய்மை கேட்டதுலேருந்து என் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்படி இன்னும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நீ இன்னொரு நாள் ஊற்றியாக கொடுக்க முடியும்? என்ன சொல்கிறான் இவன்? என்ன ஊற்றி கொடுத்தான்? எங்கே ஊற்றி கொடுத்தான்? இன்னொரு வாட்டி எங்கே போய் ஊற்றி கொடுக்க போகிறான்? டேய் அஜய், நீயாச்சும் சுய நினைவில் இருக்கியாடா? லேப்டாப் எடுத்தோம், மெயில் டைப் பண்ணோம், சென்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு மாதிரி போதையாயிடுச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்டயோ பேசணும். யார்கிட்ட பேசணும்? எங்கள் அம்மா கிட்ட பேசுன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு வேளை ஃபோன் பண்ணி பேசியிருப்போமோ? என்ன நடந்திருக்கும்? நான் யார்கிட்ட பேசியிருப்பேன்? காலையில் என்னை திருப்பி சரக்கடிக்க வச்சுருவானோ போல் இருக்கவனோ ரெண்டு பேரும். கடவுளே. வந்துட்டியா வந்துட்டியா? இனிமேல் என் வேலையை உன்னை லவ் பண்ணுறது தான். ஆனால் நான் விக்ரம்னு சொல்லாமல் உன்னை லவ் பண்ணணும். டேய், விட்டத்தில் யாரா தெரியுறா? செத்து போன பாட்டிக்கிட்டே தெரியுறாங்களா? சொல்லிட்டு சிரிச்சு காட்டுடா. திடீர்னு தனியாக பேசிகிட்டு இருக்கீங்களாடா அண்ணனும் தம்பியும்? பொறுக்கி இல்லை, ஃப்ராடு இல்லை. ஃப்ராடு வேலை தான் பார்க்க போகிறேன். உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஃப்ராடு வேலையே தான் பார்க்க போகிறேன். தெரிஞ்சு செத்து போன ஆயா தான் மேலே தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கான். டாக்டர் வேற பைத்தியம் ஆயிட்டான். இன்ஜினியர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுவான். ஏன்னா அவன் கண்ணாடியை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் விட்டத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஏந்து வெளில போவோம், அதான் நம்மளுக்கு நல்லது. இவன் ஜன்னலை பார்த்து பேசட்டும், இல்லை கண்ணாடியை பார்த்து பேசட்டும். அவன் விட்டத்தை பார்த்து பேசட்டும், இல்லை சிவரை பார்த்து பேசட்டும். நம்மளுக்கு ஏன் வம்பு? நம்மளாச்சும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். பசிக்குதுரா சொன்னால் எவன் காதலையும் அது ஏறுதா? நம்மளால முடியாதுமா. தீபம் ஒன்று ஏற்றினாடே நெஞ்சு கூடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியலையே.